பத்திரிகையாளராக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜெயலலிதாவுடைய ஆசையா இருந்திருக்கு. அவங்க தொடர்ந்து அவங்க அதுக்கேற்றபடி நூலகம் வாசிப்பு இருந்தது. அந்த கட்டத்துல அவங்க வந்து எண்ணங்கள் சில அப்படிங்கிற ஒரு தொடரை வந்து துக்ளக்ல எழுதிட்டு வந்தாங்க. முதல்ல பேர் குறிப்பிடாம அதை வந்து வெளியிட்டு வந்த ஷோ வந்து பிறகு ஜெயலலிதா தான் அதை எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காலம் அது வந்து வந்துச்சு. அந்த நேரத்துல இவங்களுக்கு தான் ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும், அதுவும் ஆங்கில பத்திரிகை சார்ந்த அந்த இதுல வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு அப்ப முன்னின்ற ஒரு பத்திரிகை வந்து சென்னையில் அப்போது வந்துகிட்டு இருந்த அசைடு மேகசின் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற பேர்ல அது நல்ல ஒரு அடர்த்தியான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு இதழ், வடிவமைப்புல ரொம்ப தரமா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த பத்திரிகையை தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ரசனை மிக்க வாசகியாக ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அப்ப நாங்க அந்த பத்திரிகையிலேயே தமிழ்ல ஒரு பத்திரிகை ஒன்று செய்தி உடைன்னு ஆரம்பிக்கிறதா இருந்தது. அதுக்காக நண்பர் பிரபஞ்சனும் நானும் அந்த பத்திரிகையில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அப்ரஹாம் மிராலி எங்களை அவருடைய அந்த எடிட்டர் ரூமுக்கு வர சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். வந்தோடனே ஒரு கடிதத்தை காமிச்சார். அந்த கடிதத்தை வந்து எழுதியது வந்து ஜெயலலிதா. அதில் வந்து நான் அசைடு பத்திரிகையில் நான் எடிட்டோரியலில் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்கான ஒரு விண்ணப்பம் மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. கீழே அவங்களுடைய கையெழுத்து போட்டிருந்தது. பிரித்து அந்த இதை இது பண்ணோன்னா அந்த அசைடு ஆஃபீஸ் முழுக்க அது சார்ந்த ஒரு அதிர்வலைகளை பார்க்க முடிஞ்சது. அப்ரஹாம் மிராலின்னு அந்த எடிட்டர் இருக்கார்ல, உடனே ஜெயலலிதாட்ட பேசினார். பேசி இங்கே நீங்கள் விண்ணப்பிச்சதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது அசைடு ஆஃபீஸ் அப்போ நந்தனத்தில் இருந்தது, நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அப்பயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அந்த பாணியில் நான் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் பாய்ஸ் கார்டனில் இருந்தே ஒர்க் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அப்ரஹாம் மிராலி வந்து ஒத்துக்கல. அப்படி ஒரு வேளை அன்னைக்கு அவங்க அந்த அப்ரஹாம் மிராலி ஒத்துக்கிட்டு அவங்க இவருங்க வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணலான்னு அனுமதிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜேர்னலிசம் லைன்ல ஒரு ஆங்கில பத்திரிகையாளரா அவங்க மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல நுழையிறதுக்கான வாய்ப்பே இல்லாம கூட போயிருக்கலாம்.